வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிறதுல சங்ககாலம் பார்க்கலாம். பாருங்க, சங்கம் அப்படின்னா தமிழ் புலவர்களின் குழுமம். அதாவது ஒரு சங்கம் அப்படிங்கிறது பேர் என்ன, தமிழ் புலவர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குழுமத்தை தான் சங்கம்னு சொல்கிறாங்க. இது யாரோட ஆட்சி காலத்தில் தலை தோங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பாண்டிய அரசர்களின் ஆட்சி காலத்தில் அரசர்களின் ஆதரவுல தலை தோங்கியது. அவங்க இயற்றிய பாடல்கள் தான் சங்க இலக்கியம்னு சொல்றோம். அவங்களோட பாடல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம்னு சொல்றோம். அடுத்தது கல்வெட்டுகள். இதோட சான்றுகளுக்கான கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கு. அதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு 2 மற்றும் 13 பேரானை கல்வெட்டுகள், அப்புறம் மதுரை அருகே உள்ள கல்வெட்டுகள் பல இருக்கு. அதிகும்பா கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்க நாட்டு அரசன் காடவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு. கலிங்க நாட்டு அரசன் காடவேலன் கும்பத்துல காரம் போட்டிருக்காங்க, அதாவது ஏதோ தூள் போனால் காரம் ஏறுது. அதே மாதிரி கலிங்க நாட்டு அரசன் அந்த கும்பத்துல கலிங்க கல்லு இருக்குது, அதுதான் ரொம்ப காரமா இருக்குன்னு பாக்குறாங்க. புகழூர் கல்வெட்டு கரூருக்கு அருகே, 2 மற்றும் 13 பேரானை அசோகர் காலத்து கல்வெட்டுகள். மதுரை பக்கத்துல நிறைய கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அது எதுன்னா மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு. அதாவது அழகரோட சிலை மாங்குளத்துல இருந்து எடுக்கும் போது அந்த தண்ணி பட்டு வளவளவலன்னு இருக்காம், கீழவளவு. அடுத்தது பனையோலைகளில் தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் ஓலைகள்லாம் சங்ககால இலக்கியங்களை எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் அந்த காலத்தில் எழுதுகிற தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடணும் அப்படிங்கிறது பல நாளாக ஆண்டுகளை செலவிட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தாமோதர் பிள்ளை யாழ்ப்பாணம், உவே சாமிநாதர் ஐயர் யாழ்ப்பாணத்தில் இருக்க ஆறுமுக நாவலர். இது எப்படின்னா 6 முகம் வச்சு ஒரு மோதிரம் போடுறாரு, யாருன்னா உவேசா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னா விடங்களும் நடுக்கற்களும். பெருங்கற்காலத்துல எல்லாமே புதைச்சிருப்பாங்க. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் புதைவிடங்கள், நடுக்கற்கள். அடுத்தது செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனு செப்பேடு. பல கேள்வி கேட்க சின்னதா பல கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனு செப்பேடு. நாணயங்கள் மற்றும் ரோமானிய நாணயங்கள் பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டிய அரசர்களோட நாணயங்களும் குறுநில மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட நாணயங்களும் கிடைச்சிருக்கு. அடுத்தது அகழ்வாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார் கொற்கை, அழகன்குளம், உறையூர். புகார் கொற்கை, அழகன்குளம். ஆதி காலத்துல இருந்து போனாலும் அதை அரிச்சுக்கிட்டே போய் மணலாட்டம் இருக்குது, புகார் கொடுக்குறாங்க இப்படி ஆகுது அப்படின்னு. ஏன்னா கை தொட்டாவே அழகா இருக்கும், ஆனா இப்ப அது உறைஞ்சி போயிடுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அடுத்தது ஆதியில தூத்துக்குடி தூரத்துல குடியும் குடித்தனமா சந்தோஷமா இருந்திருக்காங்க. அரிக்கமேடு புது செருப்பு போட்டா அரிச்சிடும். கொடும் மணல்ல ஈ மேய்க்குது. புகார் மயிலாடுதுறை, மயில் ஆடுதுன்னு புகார் கொடுக்குறாங்க. கொற்கை அப்ப கையில தூத்துக்குடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா கையில சுத்தி போடுவாங்கல்ல, முதல்ல சுத்தி போட்டு அந்த கையில மிளகால தூத்துன்னு தூக்குவாங்களா, அது ஞாபகம் வச்சுக்கலாம். கை தூத்துக்குடி. அழகன்குளம் யார் அழகா இருப்பா, ராமன் தான் அழகா இருப்பாங்க, ராமநாதபுரம். உறையூர் திருச்சிராப்பள்ளி, திரிஞ்சுட்டு இருந்தா உறைஞ்சு போயிடுவாங்க. இதுதான். அடுத்தது இலக்கிய சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தமிழ் இலக்கண நூல்ல சங்ககால தமிழ் மக்களோட மொழி, பண்பாடு ஆகியவற்றில் உயர்தரத்தை சுட்டி காட்டுற ஒரு இலக்கண நூல். அடுத்தது 8 தொகை, 10 பாட்டு இருக்கு. அப்புறம் 17 கீழ்கணக்கு நூல்கள், பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி. இது எல்லாமே சங்க காலத்துல தோன்றிய நூல்கள். காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அது அந்த 2 காப்பியங்கள் மட்டும்தான் சங்க காலத்துல தோன்றுச்சு. அடுத்தது அயல் நாட்டவர் குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ், அந்த குறிப்புல சங்க காலத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ். அடுத்தது பிலியினியின் இயற்கை வரலாறு.
பிளினி இயற்கையை பொறிச்சு பிழிஞ்சு எடுத்துடுறாங்க. இயற்கை வரலாறு. தாலமியின் புவியியல், புவியில வந்து தாளம் போடுறாங்க. மெகஸ்தனிஸின் இண்டிகா, ராஜவழி, மகாவம்சம், தீபவம்சம். மெகஸ்தனிஸின் இண்டிகா, இண்டிகா ஆட் இருக்கும் இல்லைங்களா, அது மெகந்தி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது ராஜாவும் மகாவும் கையில் வந்து மெகந்தி வைக்கிறதுனால வச்சிட்டு அந்த அது நல்லா செவந்தோட்டி போய் தீபம் வைக்கணும். அப்போ மெகஸ்தனிஸின் இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம். அடுத்தது சங்க காலத்தை பற்றி பார்க்கலாம். இது கிமு பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இது புவியியல் பரப்பு பார்த்தீங்கன்னா வடக்கு சைடில் வேங்கடம், திருப்பதி முதல்ல, தெற்குல கன்னியாகுமரி, கிழக்கும் மேற்கும் என்ன வரும், கடல்கள் எல்லையா இருக்கும். கடல்கள் எல்லையா கிழக்கும் மேற்கும். மேலே வந்து வேங்கடம் வந்து திருப்பதி, கீழே கன்னியாகுமரி வரைக்கும். இதோட காலம் இரும்பு காலம். பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு. நம்ம பார்த்தோம் புதைவிடங்களும் நடுக்கற்களும். அப்போ பண்பாடுனா பெருங்கற்கால பண்பாடு. காலம் வந்து இரும்பு காலம். இரும்புக பயன்படுத்தின காலம்தான் சங்க காலம். அடுத்தது அரசு முறை கண்டிப்பா முடியாட்சியா இருந்தது. ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள் வந்து சேர, சோழ, பாண்டியர். தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். எல் சைஸ்ல ஹார்ட் இருக்கு. அவர் வந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல தமிழ் மொழி பேராசிரியராக இருக்காங்க. தமிழ் மொழி வந்து லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது. லத்தீன் இங்க தமிழ் மொழி இந்தல்லா, இங்க இந்தல்லா. தமிழ் மொழி லத்தீன் அளவிற்கு பழமையானது. தமிழ் மொழி வந்து ஒரு சுதந்திரமான மொழி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இப்ப ஆட்சி செய்த அரசர்கள் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து சேரர்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சேர, சோழ, பாண்டியர் வரிசையில ஃபர்ஸ்ட் முதலாவதா சேரரை பத்தி பார்க்கலாம். இவர் வந்து வேந்தர்கள் அப்படின்னு சொல்றது சேர, சோழ, பாண்டியனை தான் வந்து வேந்தர்னு சொல்லுவாங்க. வேந்தர்னா அரசன் அர்த்தம். ஆட்சி பகுதி, தமிழ்நாட்டில் ஆட்சி பகுதி பார்த்தீங்கன்னா மத்திய வடக்கு திருவிதாங்கூர் வந்து சேரர் வந்து மத்திய வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம். கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம். மத்திய வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம். இந்த 4 பகுதியும் உள்ளடக்கியது. இந்த சேரர்களை பற்றி 10 வந்து சொல்லியிருக்காங்க. இதுல சிறந்த அரசனா சேரன் செங்குட்டுவனை பத்தி பார்க்கலாம். இவர் வந்து வட இந்தியா மீது படையெடுக்கிறாரு. அப்புறம் கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலேருந்து கற்களை கொண்டுட்டு வந்திருக்காரு. இவர் வந்து பத்தினி தெய்வ வழிபாட்டை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காரு. இவரோட தம்பி பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். அவர் வந்து சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் தான் இளங்கோவடிகள். அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து அரசர் சேரல் இரும்பொறை. தன் பெயர்ல நாணயங்களை வெளியிட்டவர் இரும்பொறை. இரும்பு நாணயங்கள் வெளியிட்டார்னு வச்சுக்கலாம். சில சேர நாணயங்களை அவர்களின் சின்னமான வில்லும் அம்பும் பொறிச்சிருக்காங்க. அடுத்தது சேர அரசர்கள் அப்படின்னு எடுக்கும் போது முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்கோட்டுவன், சேரல் இரும்பொறை பார்த்தாச்சு. மீதி 2 பேரும் உதயமாவது, இமயத்துல உதயமாவது. சேரர் வந்து இமயத்துல உதயமாவது ஞாபகம் வச்சுக்கலாம். உதயன் சேரலாதான், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதான். இதுதான் சேரர்கள் பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது சோழர்களை பத்தி பார்க்கலாம். சோழர்கள் பார்த்தீங்கன்னா சோழர் வந்து வடக்கு அரசு வந்து வேங்கடமலை வரையும் இருக்கு. வேங்கடமலையிலேருந்து பார்த்தோம்னா வேங்கடமலை வரைக்கும் இருக்கு. மையப்பகுதி வந்து காவிரி கலிமுக பகுதி தான் மையப்பகுதி. அப்புறம் சோழ மண்டலமாக ஆணுச்சு. முக்கியமான அரசன் கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் சொல்றாங்க. இவர் வந்து வணிக நடவடிக்கையை பற்றி கரிகால சோழனின் வணிக நடவடிக்கையை பற்றி கூறநூல் பட்டினப்பாலை. அடுத்தது சேரர், பாண்டியன், அப்புறம் 11 வேலியர்கள். சேரர், பாண்டியர், அப்புறம் 11 வேலியர்கள் வந்து தஞ்சாவூர் பக்கத்துல வெண்ணி என்ற சிற்றூர்ல தோற்கடித்தாங்க. தஞ்சாவூர்ல வெண்ணி, தஞ்சமானோன்னா வெந்நீர்ல போட்டு கொதிக்க வைக்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். வந்து சேரர், பாண்டியர், 11 வேலியர்கள் தஞ்சாவூர் பகுதியில உள்ள வெண்ணிங்கிற சிற்றூர்ல தோற்கடிச்சவர் யாருன்னா கரிகாலன். அடுத்தது இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காடுகளை விளைநிலம் ஆக்கினாரு. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டுறாரு. அப்புறம் துறைமுகம் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டு துறைமுகம் புகாரு. இது வந்து
இது வந்து 69,000 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை கொடுக்குது. இந்திய பெருங்கடலின் பல பகுதியிலிருந்து வணிகர்கள் ஈர்த்திருக்காங்க. எது இந்த சோழர் துறைமுகம் புகார். அடுத்தது சோழ அரசர்கள முக்கியமானவர்கள். சோழர்னாவே கரிகால் வளவன். அப்ப வளவன் அப்படிங்கிறதுல 2 பேர் வரும். ஒன்று கரிகால் வளவன், இன்னொன்று கிள்ளி வளவன். அப்புறம் இந்த கிள்ளியில பெருநர் கிள்ளின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அடுத்தது இந்த கிள்றாங்க இல்லையா, யாரை கிள்றாங்க? இளமையானவனை கிள்றாங்க. கிள்றதுனால கோச்சிட்டு போறாங்க. அப்ப கரிகால் வளவன், கிள்ளி வளவன், பெருகுனர் கிள்ளி, பெருசா நறுக்குன்னு கிள்னோன்னு யாரு கிள்றாங்கன்னா இளமையானவனை கிள்றாங்க. இளஞ்சே சென்னி யாரு பண்றாங்க? கிள்னோன்னு கோச்செங்கனான் கோச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்தது பாண்டியரை பத்தி பார்க்கலாம். இங்க வந்து கொஞ்சம் மங்களா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர் யாருன்னா பாண்டியர். தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர் பாண்டியர். தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தாங்க. இதுல வந்து ஃபேமஸான அரசர் யாருன்னா நெடுஞ்செழியன். அவர் வந்து நெடுமையா வளர்ந்ததுனால போர் வீரரா இருப்பாங்க. புகழ்பெற்ற போர் வீரர் இவர். சேரர், சோழர் 5 வேளிர்களை கூட்டுப்படைய எங்க வந்து தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் படிச்சிருக்கோம் இல்லையா, தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சிருக்காரு. கொற்கையின் தலைவனா போற்றப்படுது. அடுத்தது முத்துக்குளித்தலுக்கு புகழ் பெற்றது பாண்டிய அரச வம்சம். அதுல வந்து எனது கொற்கை. அடுத்தது பல நாணயங்களை, முத்துக்குளித்தலுக்கு புகழ் வந்து கொற்கை. அப்புறம் பல நாணயங்களை வெளியிட்டாங்க. ஒரு புறம் வந்து அதாவது பல நாணயங்களை வெளியிட்டாங்க பாண்டியர்கள். ஒரு புறம் ஒரு புறம் வந்து யானையும் மற்றொரு புறம் மீனும் இருந்தது. பாண்டியர்கள் நாணயங்களை விட்டாங்க. அதுல ஒரு புறம் யானை, ஒரு புறம் மீன். அடுத்தது இன்னொரு முக்கியமான அரசன் முதுகுடுமி பெருவழுதி. இவர் வந்து பல வேள்விகளை வந்து நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமா நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா முதுகுடுமி பெருவழுதி. முக்கியமான பாண்டிய அரசர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம்? பாண்டியன் நெடுஞ்செழியன், முதுகுடுமி பெருவழுதி பார்த்தோம். அவங்க 2 பேரும் வந்திருக்காங்களா. நெடுஞ்செழியன்னா நெடியோன், நன்மாறன் வந்து மாறன் படம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்ப மாறன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன்ல வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். வந்து முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியோன், நெடியோன், அப்புறம் நன்மாறன் நெடுமையா மாறிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன், நெடியோன், நன்மாறன். அடுத்தது மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் பார்த்தீங்கன்னா சேரர்கள். வந்து ஆதவன் அப்படின்னு சூர்யா படம் இருக்கு இல்லையா, அது வந்து சேரர்ல வரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதாவது வானத்துல ஆதவன்னா சூரியன் வந்து தோணுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வானவன் ஆதவன் தோணும் போது குட்டுறாங்க, தலையில குட்டுறாங்க. குட்டி பார்த்தீங்கன்னா இரும்பாட்டம் புடச்சிக்கிட்டு வந்துடுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வானவன் ஆதவன் குட்டுவன் இரும்புரை. அடுத்த சோழர்கள்னா சோளத்தை வந்து கிள்ளி பார்த்தாதான் வளவலன்னு வளரும். கிள்ளி வளவன், சென்னி செம்பியன். இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லி வரும். அதே இங்க வந்து அதுலயே 2 சொல்லி வரும். அப்ப சென்னி செம்பியன், கிள்ளி வளவன், சென்னி செம்பியன். அடுத்தது பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா தென் பகுதியில இருக்குன்னா பாண்டியர் வந்து தென்னர். மாறன் மாறிடுவாங்க, பாண்டியனா மாறிடுறாங்க மாறன். வழுதி செல்லியன், வலுலி. தென்னர் மாறன் எப்படி வந்து மாறுறாங்கன்னா வழுக்கிட்டு போற மாதிரி, செழிப்பா இருந்த ஒரு விஷயம் வழுக்கிட்டு நமக்கு விட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. தென்னர் மாறன் வழுதி செழியன். அடுத்தது துறைமுகம் வந்து அரச உரிமை சின்னங்கள் பார்த்தீங்கன்னா, துறைமுகம் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்ல துறைமுகம் வந்து முசிறி தொண்டி. சேரர்ல வந்து துறைமுகங்கள் பார்க்கலாம். சேரர்ல வந்து முசிறி தொண்டி, சோழர்ல புகார், பாண்டியர்ல கொற்கை. முசிறி தொண்டி எனது சேரர், சோழர் வந்து புகார், பாண்டியர் வந்து கொற்கை. அடுத்தது அரசுரிமை சின்னங்கள் அப்படின்னு பார்த்தா செங்கோல் ஸ்கெப்டர், முரசு வந்து ட்ரம், வெண்கொற்றக்குடி ஒயிட் அம்ப்ரல்லா. இதே வந்து மாலை பார்த்தீங்கன்னா இப்போ சேரர் பனம்பூ மாலை, சோழர் அத்திப்பூ மாலை. சோளம் எங்கள் அத்தை வீட்டில் வந்து சோளம் போட்டிருக்காங்க, அப்போ அத்திப்பூ மாலை. பாண்டியர் வேப்பம்பூ மாலை. பாண்டியன் வந்து வேப்பம்பூ நல்லா சாப்பிடுவோம், பாண்டியன் வேப்பம்பூ நல்லா சாப்பிடுவோம்.
சின்னம். சேரர் வந்து சேர்ந்துக்கிறாங்க, வில்லும் அம்பும் சேர்ந்தாதான் வந்து விட முடியும். சோழர் வந்து சோளம் வந்து புலி சாப்பிடாது. பாண்டியர் அதாவது தூண்டில வந்து 2 மீன் மாட்டிக்குது. அடுத்தது தலைநகர். சேரர் வந்து வஞ்சி கரூர், சோழர் வந்து உறையூர் புகார், பாண்டியர் வந்து மதுரை. அடுத்தது இங்க வந்து கிளார் அப்படின்னா கிராம தலைவரை சொல்றாங்க. இப்ப குறுநில மன்னர்கள் பத்தி பார்க்கலாம். அடுத்தது ஆய், வேளிர், கிளார். 3 பேர் குறுநில மன்னர்களா இருக்காங்க. ஆய், வேளிர், கிளார். இப்ப வந்து மேல பாத்தீங்கன்னா வேந்தன்னு பார்த்தோம். இங்க ஆய், வேளிர், கிளார். இப்ப ஆயர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் ஆய் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அது மன்னர்களின் அந்திரன். அதுல முக்கியமான மன்னர்கள் பார்த்தோம். அந்திரன், திதியன், நன்னன். அந்திரன், திதியன், நன்னன். இந்த 3 பேரும் முக்கியமானவங்க ஆய் அப்படிங்கிறதுல. அடுத்தது வேளிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாளர்னு சொல்லுவாங்க. வேளாளர் பண்டைய கால தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த நிலவுடைமை பிரிவினர் தான் வேளாளர். புகழ் பெற்றவர்கள் வந்து கடையேழு வள்ளல்கள். பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. இவங்கெல்லாம் தமிழ் புலவர்களை வந்து ஆதரித்தாங்க. பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. இவங்க எல்லாமே தமிழ் புலவர்களை வந்து ஆதரித்தாங்க. கிளார் வந்து கிராமத் தலைவர். அடுத்தது அரசுரிமை பத்தி பார்க்கலாம். அரசுரிமை வந்து பரம்பரையானது. அரசரை வந்து கோன்னு சொல்லுவாங்க. கோன் அப்படிங்கிற சொல்லோட சுரக்கம் தான் கோ. தினந்தோறும் அரசவையை கூட்டுவாரு. அரசவை நாளவை வந்து கூட்டுவாரு. வழக்குகளை தீர்க்கும் இடமா அது காணப்பட்டுச்சு. வேறு பெயர் வந்து வேந்தன், கோன், மன்னன், இறைவன், கொற்றவன். நம்ம டிஃப்ரெண்டா இருக்கிறது கொற்றவன். கொற்றவன்னா அரசன்கிற பொருள். மூத்த மகன் தான் அடுத்த அரியணை ஏறுவாங்க. அப்படி பட்டம் சுற்ற விழா வந்து அரச கொட்டில் முடிச்சூட்டு விழான்னு சொல்லுவாங்க. பட்டத்து இளவரசர் மகன்னு சொல்லுவாங்க மூத்த மகனை. அடுத்த இளையோரை வந்து இளங்கோ, இளஞ்சேரல்னு சொல்லுவாங்க. இளஞ்சேரல். இளங்கோ, இளஞ்சேரல். அரச வருமானம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா வரிகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. முக்கிய ஆதாரம் நிலவரி தான். நிலவரியை வந்து இறைன்னு சொல்லுவாங்க. நிலவரியை இறைன்னு சொல்லுவாங்க. தவிர சுங்கவரி, கப்பம், தண்டம் இது 3 பண்ணுறாங்க. நிலவரியை இறைன்னு சொல்கிறாங்க. சுங்கவரி, கப்பம், தண்டம். அரசர்கள் மற்றும் வீரர்கள் காலில் அணிகலன் அணிஞ்சிருக்காங்க. வீர கல்லல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சாதனையும் பெயரையும் பொறிக்கப்பட்டாங்க. ஒற்றர்கள் வந்து உள்நாட்டு வெளிநாட்டு நடப்பவற்றை தெரிந்து கொள்ள பயன்படுத்துகிறாங்க. அவமானம் வந்து புறமுதுகில காயம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறப்பாங்க. அடுத்தது சபை. சபைனா வந்து அரசர்க்குரிய சபை தான் அரசவை. அரியணையில ஆசனத்துல அரசர் வந்து அமர்வாங்க. சுற்றி யார் யார் இருப்பாங்கன்னா அதிகாரிகள் இருப்பாங்க, சிறப்பு விருந்தினர் இருப்பாங்க, அவைக்கள புலவர்கள் இருப்பாங்க. 5 வகையான கடமைகளை வந்து சபையில வந்து அரசர் செய்வாரு. 1 கல்வி கற்பதை ஊக்குவிக்கலாம், படிக்க சொல்லுவாங்க. சடங்குகளை நடத்துறது, கல்வி கடத்துட்டு அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சடங்குகள் நடத்துறது, அப்புறம் பரிசுகள் கொடுப்பாங்க. அப்புறம் மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. கல்வி கற்பது, சடங்குகள் நடப்பது, அப்புறம் பரிசுகள் வழங்குவது, அப்புறம் மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. தூதுவர்கள் வந்து அரசரால் பணியால் அமர்த்தப்பட்டவர்கள் தான் தூதுவர்கள். அரசருக்கு நிர்வாகத்துல பல அதிகாரிகள் வந்து உதவி செஞ்சுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அரசர் வந்து ரெண்டு குழு இருக்கு. 50 குழு, 80,000 எண்பேராயம். அப்ப 5 உறுப்புகள் எண்பேராயம். அப்ப 5 உறுப்பினர்கள் கொண்டது 50 குழு. 80,000 8 உறுப்பினர்கள் கொண்டு இந்த 2 குழுக்கள் சபையில காணப்படுது. அடுத்தது படை. அரசர்க்குரிய படை வந்து படை சொல்லுவாங்க. 4 வகை படைகள் வந்து சங்க காலத்துல காணப்படுது. காலற்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. 2 கால். அப்ப என்ன குதிரை 1, யானை 1. அடுத்தது தேர்ப்படை. அடுத்து படைத்தலைவர் வந்து தானை தலைவன். படைத்தலைவர் வந்து தானையா படைக்கு போறாங்க. அப்ப தானை தலைவன். ஆயுதங்கள் வந்து வாள், கேடயம், தோமாரம். கேடயம். தோமாரங்கிறது எரி ஈட்டி. தோமாரம்னா எரி ஈட்டி. ஈட்டினா வெறும் ஈட்டி, எரி ஈட்டினா தோமாரம். வில், அம்பு இதெல்லாம் ஆயுதங்கள் பயன்படுத்துறாங்க. சற்று தொலைவில் இருந்து எதிரின் மீது ஏவுகணை போல வீசப்படுவது வந்து எதுனா தோமாரம், எரி ஈட்டி. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தை வந்து படைக்கொட்டில் அப்படிங்கிறாங்க. வந்து ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த
படைக்கு பயன்படுத்துறதுனால படை. கொட்டில் தொட்டிலில் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கொட்டில். கோட்டைகள் வந்து அரண்களாலும் ஆழமான அகலையாலும் பாதுகாப்பாக கட்டியிருந்தாங்க. கடவுள் கடவுள்களே கருதி வணங்குவது வந்து போர் முரசு தான். கடவுளாக வந்து கருதி வணங்கப்படுவது எதுனா போர் முரசை வந்து அப்படி வணங்குறாங்க. அடுத்தது சட்டமும் நீதியும்ல இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் யாருன்னா அரசர் தான் ஃபைனலாக இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருக்கார். தலைநகரில் நீதிமன்றத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவைன்னு சொல்கிறாங்க. கிராமங்களில் தீர்ப்பு வழங்கப்படும் இடங்கள் வந்து மன்றங்கள். தண்டனை வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடுமையாக தான் இருந்தது. திருட்டு வழக்கில் மரண தண்டனை கூட கொடுத்தாங்க. அடுத்தது உள்ளாட்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியை வந்து மண்டலம்னு சொல்கிறாங்க சங்க காலத்தில். இப்போ எப்படி நாம் நாடுன்னு சொல்கிறோமோ நாடு, அப்புறமேட்டு வந்து மாநிலங்கள், அப்புறம் மாவட்டங்கள் எப்படி பிடிச்சிருக்கோமோ சங்க காலத்தில் வந்து ஃபுல்லாக இருக்கிறது மண்டலம் சொல்கிறாங்க. அதுக்கு கீழே நாடுகள், அப்புறம் கூற்றங்கள், அப்புறம் ஊர். மண்டலம், நாடுகள், கூற்றங்கள், ஊர். இப்போ ஊரில் பேரூர், சிற்றூர், மூதூர்னு 3 இருக்குது. ஊர்னா கிராமத்தை குறிக்குது, பேரூர்னா பெரிய கிராமம், சிற்றூர்னா சிறிய கிராமம், மூதூர்னா பழமையான கிராமம். கடற்கரை நகரங்களுக்கு பட்டினம் சொல்கிறாங்க, துறைமுகங்களில் புகார். அந்த கடற்கரை ஓரங்கள் நகரங்களுக்கு பட்டினம் சொல்கிறாங்க, துறைமுகங்கள் வந்து புகார். முக்கிய நகரங்கள் அப்படின்னு பார்த்தா புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, வஞ்சி, கரூர், காஞ்சி. திணை பார்த்தீங்கன்னா நிலம்னு சொல்லப்படுது. இதில் 5 திணைகள் இருக்குது. மண்ணின் வளத்தை பொறுத்து இந்த 5 திணைகள் பிரிக்கிறாங்க. மருத நிலம் வந்து மென்புலம் போன்றது, நன்சை நிலங்கள். இங்கே வந்து நெல், கரும்புலாம் விளையும். நெய்தல் தவிர மற்றவை வந்து வன்புலங்கள், புன்சை நிலங்கள். திணை மக்கள்னா குறிஞ்சியில் குறவர், குறத்தியர், முல்லை ஆயர், ஆய்ச்சியர். வந்து முள்ளால் வந்து காயம் ஆயிடுச்சா அப்போ ஆயர், ஆய்ச்சியர். வந்து குறவர் கூவது, அப்போ குறவர், குறத்தியர். மருதம் மருந்து, உழவர், உலத்தியர். அதாவது உழவு செஞ்சு இருக்கிற உணவுப் பொருட்களே நமக்கு மருந்தாக இருக்குது, அப்போ உழவன், உலத்தியர். நெய்தல் வந்து பரதவர், நுளத்தியர். பாலை வந்து மறவர், மறத்தியர். மரத்தில் பால் ஊற்றுது, அப்போ மறவர், மறத்தியர். திணை கடவுள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நில மக்கள் வந்து முருகன். முல்லை வந்து மாயோன், முள்ளு குத்துற இடம் மாயமாக போயிடுச்சு. மருதத்தில் இந்திரன் வந்து இந்திரன். அடுத்தது நெய்தல் வந்து வருணன், மழை வா, நெய் வந்து வாங்குது. வந்து பாலை நேரத்தில் கொட்டுற வெயில் வந்து கொட்டுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். திணை தொழில் பார்த்திங்கன்னா குறிஞ்சியில் வேட்டையாடுதல், சேகரித்தல். முல்லையில் ஆணிரை மேய்த்தல். மருதத்தில் வேளாண்மை செய்தல். நெய்தல்ல மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. வந்து பாலை நிலத்தில் வீர செயல்கள்லாம் காணப்படும். அடுத்தது பெண்களோட நிலைகள் பார்த்திங்கன்னா சமூக வாழ்வில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் தான் இருந்தது. சமூக வாழ்வில் வந்து கட்டுப்பாடுகள் கிடையாது. கற்றறிந்த அறிவு கூர்மையான பெண்கள் கிட்ட இருந்தது. 40 பெண்பால் புலவர்கள் இருந்தாங்க. திருமணம் சொந்த விருப்பமாக இருந்துச்சு. கற்பு வந்து மிகச்சிறந்த ஒழுக்கமாக காணப்பட்டுச்சு. சொத்து வந்து மகனுக்கும் மகளுக்கும் சமமான பங்காக இருந்தது. சங்க காலம் ஃபுல்லாகவே நல்ல காலமாக இருந்தது. சங்ககால பெண் புலவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார், வெள்ளி வீடையார், காக்கை பாடினார், ஆதிமந்தியார், பொன்முடியார். ஔவையார் வந்து வெள்ளை முடி வச்சிட்டு இருந்தாரு. அப்போ வெள்ளைக்கு ஆப்போசிட் கருப்புக்கு நிறம் வந்து காக்கை பாடினார். ஆதி காலத்தில் காக்கை வழிபட்டாங்க. ஆதிமந்தியார், பொன்முடியார். மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களின் முதன்மையான கடவுள் யாருன்னா சேயோன் அல்லது முருகனை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலும் முருகன் மேலே பற்றாக இருக்காங்க. அப்போ மக்களின் முதன்மை கடவுள் நம்ம இப்போ மட்டும் இல்லை, ஆதி காலத்துலேருந்தே முதன்மை கடவுளாக சேயோனும் அல்லது முருகன் இருக்காங்க. மற்ற கடவுளும் வழிபட்டாங்க. சிவன், மாயோன்ங்கிறது விஷ்ணு. இதை கூட கேட்கலாம். சேயோன்னா ஏன்னா முருகன், மாயோன்னா விஷ்ணு. இந்திரன், வருணன், கொற்றவை. நடுகள் வழிபடுதலையும் இருந்தது. சமண சமயம், பௌத்தமும் சமணம் உடன் இருந்துச்சு. எந்த ஒரு ஜாதி முறையும் கிடையாது. வர்ணாசிரம முறை வந்து தொழிலை அடிப்படையாக கொண்டது. அதுவும் திராவிட தென்னாட்டுக்கு பின்னாடி வந்தது தான். அடுத்தது வீரக்கல், நடுக்கல் பற்றி பார்க்கலாம். போர்க்களத்தில் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த வீரரை போற்றுவதற்கு நடுக்கல் வந்து நடப்பட்டாங்க. உடை அணிகலன், வசதியான மக்கள் வந்து மஸ்லின் பட்டு, அப்புறமேட்டு பருத்தி இலை துணிகளால் ஆன ஆடையை வந்து அணிஞ்சாங்க. பாம்பின் தோலை விட காட்டிலும் மென்மையான துணிகள் வந்து அதுக்கு பேர் வந்து கலிங்கம்.
பூக்கள் வந்து தலையில் வச்சுக்கிட்டாங்க. ஆணும் பெண்ணும் அணிகலன் வந்து அணிஞ்சிக்கிட்டாங்க. கலைகள் இசைக்கருவிகள் வந்து முரசு, புல்லாங்குழல், யாழ் இந்த மூணையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. முரசு, புல்லாங்குழல், யாழ். அடுத்தது கரிகாலன் இசையில் 7 சுரங்களில் புலமை பெற்றிருந்தான். அதனால் கரிகால் வளவனை ஏழிசை வல்லான் அப்படின்னு சொன்னாங்க. பாடும் புலவர்கள் வந்து பாணர், விரலியர். பாடுற புலவரை வந்து என்ன சொல்கிறாங்க? பாணர், விரலியர். நடனங்களை நிகழ்த்தியவர் யாருன்னா கணிகையார். அடுத்தது மிக முக்கியமான பண்பாட்டு அம்சம் எதுன்னா கூத்து தான். அது நாட்டுப்புற நாடகமாக இருந்தது. கூத்துல தான் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் கோட்பாட்டை உருவாக்குனாங்க. தொழில் பார்த்திங்கன்னா முக்கிய தொழிலாக வந்து வேளாண்மை கருதப்பட்டுச்சு. ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல். அடுத்தது கைவினை தொழில்கள் பார்த்திங்கன்னா தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மட்பாண்டம் செய்வோர் இவங்கெல்லாம் கைவினை தொழில் செய்பவர்கள். விவசாயம் செய்வோரின் பகுதி நேர தொழிலாக நெசவு இருந்துச்சு. சில பேர்த்துக்கு வந்து முழு நேர தொழிலாகவும் இருந்தது. விழாக்கள் பொழுதுபோக்கு பார்த்திங்கன்னா அறுவடை திருவிழா தான் முக்கியமான விழாவாக இருந்தது. திருநாள், பொங்கல், கார்த்திகை தீப விழா, தலைநகரில் இந்திர விழா கொண்டாடினாங்க. பல வேடிக்கை நிகழ்ச்சிகள், விளையாட்டுகள்லாம் இருந்தது. நடனமாடுதல், எருது சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சலாடுதல் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா விளையாட்டுகள் பொழுதுபோக்கு இருந்தது. குழந்தைகள் பார்த்திங்கன்னா பொம்மை வண்டி இழுத்துக்கிட்டு மணல் வீடு கட்டிக்கிட்டு விளையாண்டாங்க. அடுத்தது வணிகம் பார்த்திங்கன்னா உள்நாட்டில், வெளிநாட்டில், கடல் கலந்த வெளிநாட்டில் எல்லாம் 3 நிலையில் வந்து நடைபெற்றுச்சு. விரிவு மற்றும் லாபம் நோக்கில் வந்து வெளிநாட்டு வணிகம் செஞ்சாங்க. கடற்கரையோரமாக பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்குகள் வந்து இருந்தது. துறைமுகங்களில் கலங்கரை இலங்கு சுடர் வந்து இருக்குது. அது ஒளி விளக்கு கோபுரங்கள்லாம் இருந்தது. பொருட்கள் வந்து எருது பூட்டி வண்டியில் வந்து கொண்டுட்டு போய் கொடுத்தாங்க. பண்டமாற்று முறை அங்கே சிறப்பாக இருந்தது. 2 வகையான சந்தைகள் காணப்பட்ட இடங்கள் வந்து புகாரும், மதுரையும். மதுரையில் நாலங்காடி, அல்லங்காடி இருந்தது. நாலங்காடி காலை நேர சந்தை, அல்லங்காடி வந்து மாலை நேர சந்தையாக இருந்தது. மலபார் மிளகு பார்த்திங்கன்னா எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேசியின் நாசியுள்ளும் அடி வயிற்றிலும் கருமிளகு கதிர் வந்து இருந்துச்சு. ஏன்னா அது எதுவும் டீகம்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க பழகுது. எகிப்து அரசனோட 2ஆம் ராம்சேசின் ஆசிலும் அடி வயிற்றிலும் கருமிளகு இருந்தது. துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா முசிறி, தொண்டி, கொற்கை. முக்கியமாக முசிறி, தொண்டி வந்து சேரர்களோட துறைமுகமாகவும் இது வந்து பாண்டியனோட துறைமுகமாகவும் இருக்குது. ஏற்றுமதி பொருட்கள் பார்த்திங்கன்னா உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமணப் பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலைமதிப்பு மிக்க கற்கள், கஸ்லின், அடுத்தது சந்தனக்கட்டை. வந்து இறக்குமதி பொருட்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு எது வருதோ ஏற்றுமதி பொருட்கள் எடுத்துக்கோங்க. இறக்குமதி பொருட்கள் புஷ்பராகம், தகரம், கண்ணாடி குதிரைகள். கண்ணாடி குதிரைகள் வந்து எதுக்கு மயங்குமா? புஷ்பராகத்துக்கு மயங்குமா. அப்புறம் தகரமோட சத்தத்தை வெறுப்பாக பார்க்குமா. எதை வந்து மயங்குமா? புஷ்பராகத்துக்கு. தகரத்துக்கு இரிட்டேட் ஆகிடுமா. அதுக்கு ஆப்போசிட்டில் வர்றது நம்ம ஏற்றுமதி பொருட்கள் நம்ம வச்சுக்கலாம். இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. செய்யப்பட்டதுன்னா பட்டு. இது ஆரிலியன் அரசர் வந்து இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் வந்து கொடுத்து பெற தகுதியானதுன்னு சொல்கிறாங்க. ரோம பேரரசுக்கு இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யணும் என்ன பட்டு. அந்த பட்டுக்கு பதிலாக தங்கத்தை வந்து கொடுத்தாங்க. ஆறி போன தங்கத்தை கொடுத்தாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். வணிக தொடர்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை இந்த இடத்துல வணிக தொடர்பு காணப்பட்டுச்சு. அடுத்தது முசிறி பார்த்திங்கன்னா முதல் பேரங்காடி. இது ரோம் நாட்டு மூத்த பிளினி வந்து இயற்கை வரலாறுங்கிற நூலில் முசிறியை பற்றி எழுதியிருக்காரு. இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி. ரோமானிய குடியிருப்பு வந்து எங்கே இருந்ததுன்னா முசிறியில். அகஸ்டஸ் இருந்த கடவுளுக்கு கோவில் ஒன்று அங்கே வந்து அகஸ்டஸ் என்ற கடவுளுக்காக ஒரு கோவில் வந்து முசிறியில் கட்டிருக்காங்க. 2ஆம் ராம்சே வந்து கருமிளகு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்து ஆரிலியன் அரசர் வந்து பட்டுக்கு வந்து தங்கம் கொடுத்தாரு. இங்கே பார்த்திங்கன்னா அகஸ்டஸ் கடவுளுக்கு கோவில் வந்து முசிறியில் கட்டப்பட்டுச்சு. கிமு பொது ஆண்டு முன் 2ஆம் நூற்றாண்டு அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டில் பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் வியானாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருக்குது.
வந்து வணிக ஒப்பந்தம் ஒன்று இருக்குது. ஏன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருக்குது. வணிக ஒப்பந்தம் வந்து அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் வணிக ஒப்பந்தம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது பாஸ்பரஸ் தாளில் ஒப்பந்த பத்திரத்தில் வியன்னாவில் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அடுத்தது நுழைவாயில் பார்த்திங்கன்னா இதை பார்த்துடலாம். களப்பிரர்களுக்கு அப்புறம் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா தகவல் பார்த்துக்கலாம். களப்பிரர்கள் வந்து கிமு பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு இறுதியில் சங்ககாலம் சரிவு ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து களப்பிரர்கள் வந்து தமிழகத்தை கைப்பற்றி 2.5 நூற்றாண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. குறைவான குறிப்புகள் தான் காணப்பட்டுச்சு. எந்த ஒரு நினைவு சின்னங்கள் பொருட்கள்லாம் கிடைக்கல. ஆட்சி சான்று வந்து இலக்கியங்களில் மட்டும்தான் காணப்பட்டுச்சு. தமிழ் நாவலர் சரிதை யாப்பருங்கலம் பெரிய புராணம்ங்கிற இலக்கியங்களையும் சீவக சிந்தாமணி குண்டலகேசி வந்து நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து சங்க காலத்தில் எழுதியிருக்காங்க. அப்புறம் சீவக சிந்தாமணி குண்டலகேசிங்கிற காப்பியங்கள் வந்து களப்பிரர்கள் காலத்தில் எழுதினாங்க. முக்கியம் வந்து சமணம் பௌத்தம் வந்து செழிப்புட்டுச்சு. அடுத்தது சமஸ்கிருதம் பிராகிருதம் அறிமுகம் ஆனும்போது வட்டெழுத்து வந்து புதிய எழுத்து முறை உருவானுச்சு. 14 கீழ்கணக்கு பல நூல்கள் வந்து இயற்றினாங்க. வணிகம் வர்த்தருக்கும் தொடர்பு இங்கே செழிப்பாக காணப்பட்டுச்சு. அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா தகவல் பாருங்க. நுழைவாயில் ஹான் அரச வம்சத்தில் ஒரு நுழைவாயில் இருக்குது. அது சீனாவில் இருக்குது. இதோட காலம் கிமு பொது ஆண்டு முன் 206 கிபி 220 வரைக்கும். அடுத்தது ஒரு பிரமிடு இருக்குது. மயன் நாகரிகத்தை சேர்ந்தது. இது மத்திய அமெரிக்காவில் இருக்குது. பிரமிடு மத்திய அமெரிக்கா நயன் நாகரிகம். கொலேசியம் அப்படிங்கிற ரோம நாகரிகம். நயன் நாகரிகம்னா பிரமிடு, ரோம நாகரிகம் வந்து கொலேசியம். இது இத்தாலியில் காணப்படுது. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை இது காணப்படுது. நன்றி. இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். நன்றி.